ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்போ என் மகளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்க, ரெக்கவர் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த சிந்தாமணி வராங்க. அவளுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் காலை எடுத்து வச்சுன்னா காலை வெட்டிட வேண்டிய மரியாதை வெளியே போடி அப்படின்ற மாதிரி அவளுக்கு தகுந்த மரியாதையில் நம்ம ஜானகி சொல்கிறாங்க. இந்த பைரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இலக்கியா அஞ்சலி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான்னு. ஆனால் இங்கே நடந்த ட்விஸ்டே வேறுங்க. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மக இனிமேல் இந்த வீட்டில் வாழ முடியாது, அவளை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இலக்கியா திடீர்னு இப்படி சொல்கிற, ஏன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் எதுவும் ஆகலை அப்படின்ட்டு சொன்னதுமே ஏன் உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா, அதுக்கெல்லாம் பயந்து உன் தங்கச்சியோட வாழ்க்கையை வீணடிச்சிடாதமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் அவளோடைய வாழ்க்கையை நான் ஏன் சீரழிக்கணும், நீயும் பொண்ணுமே சீரழிச்சிக்கிறீங்க, இதுக்கு மேலே நான் என்னத்தை சீரழிக்கிறதுக்கு இருக்குது, ஏன்னா நீங்கள் உன் பொண்ணு சரியான ஆக்டிங் பண்ணி அது எப்படியே நாங்கள் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடித்த மாதிரி நடித்து நல்லா எங்களை ஏமாத்தினீங்க. சூப்பராக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. நல்லா விஷமே குடிக்காத இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணது உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி உதவி செய்கிறது யார், என்ன அந்த டாக்டர் எல்லாருமே எங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் உன் மகளோட வாழ்க்கை இந்த வீட்டில் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இதை கேட்ட அந்த பைரிக்கு பயங்கர ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய ஜானகியுமே பார்த்தீங்கன்னா, என்ன இருக்க என்ன சொல்கிற, அந்த அஞ்சலி ஏமாற்றிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாத்தா நல்லா கண்மூடித்தனமாக எங்களை ஏமாற்றிருக்கா, அதை நம்பிக்கிட்டு நாங்களும் உங்ககிட்ட அந்த அஞ்சலியை இந்த வீட்டில் வாழ வச்சே தீர்வுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன கௌதம் மன்னிச்சிருங்க, அந்த அஞ்சலி விஷமே குடிக்கலன்ட்டு அவள் குடித்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் லேபில் கொடுத்துருந்தேன், அது விஷமே இல்லை தேனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் இவ டாக்டருங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கா, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நாங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்பயே சொன்னேன், இவெல்லாம் திருந்தா ஜென்மம், இவளை நம்பாத அப்படின்ட்டு இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டே என் மகனோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய கிட்ட ஜானகி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வெளியிலே சுற்றக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கார்த்தியோட லைஃப்பை என்ன செய்வானே தெரியல, அதனால் கண்டிப்பாக அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். ஆனால் அவள் வெளியில் இருந்தால் எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க. அதே சமயம் இந்த சின்னமணி பார்த்தீங்கன்னா ஏதாவது நடக்குமோ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜானி பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் கால் பண்ணி அவள் இந்த மாதிரி நடித்து ஏமாத்தினா, இது முன்னாடி என் மகனை ஏமாத்துறதுக்கெல்லாம் சேர்த்து கேஸை கொடுத்து அவளை உள்ள தள்ளு, நாம் கார்த்திக் கூடிய சீக்கிரம் ஈஸியாக டிவோர்ஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ஐயோ என் மகளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவள் செஞ்ச தப்புக்கு தண்டனை இருந்தே ஆகணுன்றதுனால நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அஞ்சலியை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இலக்கியா நான் கூட பயந்துட்டேன், எங்கே அந்த அஞ்சலியை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவேன்ட்டு. ஆனால் நீயும் கௌதம் பார்த்தீங்கன்னா அவள் நடிக்கிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் இந்த எபிசோட் இருக்கா. சப்ஸ்கிரைப்